பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸு நம்மள்கிட்ட டைப் வச்சுருக்க சில ப்ரைவேட் கோட் ஃபார்ம்ஸில் பக்ரீத்துக்காக குர்பானி கடாய்கள், அதாவது வெள்ளாடுகளும் இருக்குது, செம்மறி ஆடுகளும் இருக்குது. சில ஏரியாக்களில் வெள்ளாடு குர்பானி கொடுப்பாங்க, வெள்ளாட்டு கடாய்ங்களை. அதே மாதிரி சில ஏரியாக்களில், பெரும்பாலான ஏரியாக்களில் செம்மறி கடாய்கள் குர்பானி கொடுப்பாங்க. ரெண்டு வெரைட்டியுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு குர்பானி கொடுப்பவர்கள் ஆடுகள் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். 3 விலைவாசிகள், அதாவது ஒரு லைவ் எடை, உயிர் எடைக்கு பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு ஆடுகள் இருக்குது. உயிர் எடை 450 ரூபாய்க்கு ஆடுகள் இருக்குது. உயிர் எடை 500 ரூபாய்க்கு ஆடுகள் இருக்குது. இந்த 3 வெரைட்டி எப்படி இந்த விலைவாசியில் 3 வித்தியாசங்கள் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆடு கிட்டத்தட்ட ஒரு 25 கேஜியிலேருந்து 30 கேஜிக்கு உள்ளே இருக்கும். அந்த ஆடுங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான கொம்புகள், ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது. கொம்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஆடுங்கள் நீங்கள் ஒரு 400 ரூபா ரேஞ்சில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்மள்ட்ட விலைக்கு வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி 450 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொம்புகள் நல்ல பெருசாகவும் பார்க்குறதுக்கு நல்ல திடகாத்திரமாகவும் அந்த மாதிரி ஆடுகள் குர்பானிக்கு இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த 450 ரூபா வெரைட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா உயிரடைக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேஜியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-55 கேஜி வரைக்கும் ஆடுகள் நம்மள்ட்ட கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 500 அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோபீஸ் மாதிரி. ஏன்னா சில பேர் அல்லாவுக்காக குர்பானி கொடுக்குறோம், அதை கொஞ்சம் ஒரு அழகான முறையில் கொடுக்கணும், கொஞ்சம் நல்லா விலையெல்லாம் பார்க்காம தோற்றம் நல்லா இருக்கணும், கொம்பு நல்லா இருக்கணும், அதோட ரோமக்கட்டு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் சில குட்டிகள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ 500 ரூபாய்க்கு நம்மள்ட்ட கிடைக்கும். இந்த குர்பானி ஆடுகள் சென்னை, காஞ்சிபுரம், அதே மாதிரி செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்கே சென்னையிலேயே பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையில் பார்த்திங்கன்னா மாம்பாக்கம் பக்கத்தில் காயார் அப்படின்ற இடத்துல நம்மளுடைய புது பிரான்ச் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட உதவியால் இன்னொரு அதிகபட்சம் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே அந்த பிரான்ச் ஓப்பன் ஆயிரும். அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா கறிக்கடைங்களுக்கு கொடுக்குற ஆடுங்கள் அங்கே கொண்டு வர போகிறோம். பல ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு அங்கே நம்ம லோக்கலில் வியாபாரிகளுக்கு விற்கிற மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான் ஆடு நம்ம டைரெக்டாக அங்கே தான் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இறக்க போகிறோம். ஸோ இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் கோட்ஸ் நம்மளுடைய ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸு சென்னை பிரான்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இப்போ இந்த ஆடுங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா பெர் கேஜி உயிர் எடைக்கு 500 ரூபா வர்றது. இதெல்லாம் நல்லா ஷோவாக இருக்கும். குட்டிங்கள் இன்னும் குளிக்க வைக்கல ப்ராப்பராக, இதெல்லாம் குளிக்க வச்சா இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குர்பானி கொடுக்குறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடுங்க. இந்த மாதிரி ஆடுங்கள் உயிர் எடைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க பார்த்திங்கன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர், தொடர்பு எண் இந்த வீடியோவிலேயே லாஸ்ட்டில் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய குர்பானிக்கு கிடாய்களுக்கான முன்பதிவை நீங்கள் செய்யலாம். நேரில் ஆடு பார்க்கணுன்னா கூட நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டுட்டு பண்ணைக்கு பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு பக்ரீத் டெலிவரி வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபோனில் ஒரு 2 நாள், அதாவது பக்ரீத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் சென்னை ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்க போகிறோம். டோட்டலாக சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் ஆடு கேட்டாலும், ஒரே ஒரு ஆடு கேட்டால் கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃப்ரீ டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். முறைப்படி அதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு உண்டான செட்டப்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணியாச்சு. அல்லாஹ்வுடைய உதவியால் இன்ஷா அல்லாஹ் அது கிளியராக நடக்கும். மொத்த கடாய்கள் பார்த்திங்கன்னா 1000 எண்ணிக்கையில் எங்கள்கிட்ட இருக்குது.
என்னோட சொந்த கிடாய்ங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 எண்ணிக்கையில் ஆல்ரெடி நம்ம போன பக்ரீத் முடிஞ்ச மறுமாதம் வாங்கி விட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் என்னோடய பண்ணையில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த விவசாயிகள் ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம 50, 100, 25 இப்படி இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து வளர்க்க வச்சுருக்கோம். அந்த கிடாய்ங்கள்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே சேலுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் நீங்கள் பார்ப்பீங்க, சின்ன சின்ன குட்டிங்கள்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் வளர்ப்பு குட்டி கொடுக்குறது. இந்த கருப்பு, இந்த இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இது அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து நம்மள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. 450 ரேஞ்சில் வந்து அதிகமான கிடாய்கள் இருக்குது. 500 ரூபா ரேஞ்சிலையும் கிடாய்கள் இருக்குது. 400 ரூபா உயிரிட ரேஞ்சிலையும் கிடாய்கள் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் இருந்ததுக்கு தான் தீவனங்கள் வந்து ஒரே ஒரு நேரம் வந்து நம்மளுடைய ஏஜேஎஸ் கை தீவனம் வந்து நம்ம கலப்பு தீவனம் வந்து வைப்போம். ஆடுகள் வந்து குவாலிட்டியாக அழகான முறையில் பார்த்து பக்ரீத் பண்டிகைக்காக அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம எப்படி ஒரு சுயநலம் இல்லாமல் பராமரிக்கணுமோ, அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் அதுங்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சு நம்ம அதுங்களை நல்லா உருவாக்கி வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சந்தையில் போயோ வெளியில் போய் ரோட்டில் நின்று நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நீங்கள் அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம பண்ணைகளில் வாங்கும்போது இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய சொந்த கடாய்கள் வச்சுருக்கோம். அவுட் சோர்ஸ்லேருந்தும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நிறைய வச்சுருக்கோம். உங்களுக்கு உயிரெடை போட்டு வாங்கும்போது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு திருப்தியான விலையை கொடுத்துருக்கோம், கரெக்டாக நம்ம மனச்சாட்சியோடு நடந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து வெளியில் போய் நீங்கள் சந்தையிலையோ மற்ற இடங்கள்லையோ வாங்கினீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை வந்து வீடியோவில் குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாபார யுக்தி இருக்குது. அவங்க என்னென்ன முறையிலலாம் பப்ளிக்ஸை ஏமாற்றுவாங்க அப்படின்றது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 500 ரூபா உயிரடைக்கு கொடுக்கலாம். எவ்வளோ குட்டி வெயிட் இருக்கோ அதுக்கு நீங்கள் வெயிட் போட்டு காசு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து யாரையும் சீட் பண்ண முடியாது. இந்த வெரைட்டி இப்போ நீங்கள் பார்க்குற வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிரிடை வந்து 500 ரூபாய்க்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வாங்கி சந்தையில் வந்து வாங்கி கட்டி போட்டு அதை கொண்டு வந்து ப்ராப்பராக அதுகளுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுங்களை வந்து பக்குவமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சண்டை போடுவாங்க. இவங்களை அவுத்து விட்டுட்டோம்னா ஒரே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முட்டி கொம்பில் காயமாகிறது மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ இதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் லாப நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு குர்பானிக்கு அல்லாஹ்வுக்காக ஒரு தியாக திருநாளில் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம முறைப்படி செஞ்சு இந்த ஆடுங்களை தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை அதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்க வந்து பாரி கோட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணை இருக்குது. நம்மள்கிட்ட வந்து டைப் வச்சு அவங்க நம்மள்கிட்ட ஆடுங்களை எடுத்து பண்ணுறாங்க. நியாயமான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் லாஸ்ட்டில் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஆடுங்களை வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு வெள்ளாடுகள் வந்து அதிகமாக கிடைக்கும், செம்மறி ஆடுகளும் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நேரில் போய் கூட பார்த்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை பிரான்ச் உங்களுக்கு தெரியும். ஏஜேஎஸ் மதுரை பிரான்ச்சில் வந்து இப்ராஹிம் கனி அப்படின்றவங்க இன்சார்ஜாக இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆடுகள் வந்து நம்ம விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் நீங்கள் வந்து ஃபோன் போட்டு மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இன்ஷா அல்லாஹ் மதுரையில் வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். மதுரை சிட்டியை பொறுத்தளவில் சிட்டியிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு உள்ளே இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை இந்த வீடியோவை பார்க்குற நபர்கள் வந்து உங்களுக்கு ஆடுகள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மதுரை பிரான்ச்சை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சந்தையில் போய் திரும்பவும் சொல்கிறேன், சந்தையில் போய்
ஒரு 15,000 ரூபா போக வேண்டிய ஆடை 25,000 20,000 கொடுத்து ஏமாறாதீங்க. எடை போட்டு வாங்கும்போது உங்களுக்கு நேர்மையான முறையில் உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட்டை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க, ஆடுங்களை பார்ப்பீங்க. பிடிச்ச ஆடுங்களை நீங்கள் எடுத்து வெயிட் போட்டு அதுக்குண்டான பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு 5,000 ரூபாய் கன்ஃபார்மாக மிச்சமாகும். எங்கள் பண்ணையில் எங்கள் சைடில் நீங்கள் ஒரு 40 கிலோ ரேஞ்சில் உள்ள ஆடு வந்து ஒரு 500 ரூபாய் லைவ் வெயிட் போட்டால் கூட 20,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆடை உங்கள் தலையில் அந்த பக்ரீத்துக்காக பாய்ங்க நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு 30,000 35,000 கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சேர்த்து விற்கிற ஆளுங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் யாரும் ஏமாந்துடாதீங்க. பொருளுக்குரிய நியாயமான விலையை கொடுங்க. அதே மாதிரி அடித்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு பொருள் 20,000 ரூபாய் மதிப்பு இருந்தால் அந்த பொருளை 20,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கணும்னு நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பொருளை 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இதை வளர்க்குறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது. கமர்ஷியலாக நீங்கள் வந்து வளர்த்து ஒரு 70 நாள் ஒரு 100 டேஸ் அந்த 100 நாள் வளர்த்து விற்கிறதுக்கும் குர்பானி கடாய்களை வந்து விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஆந்திராவில் ஒரு சம்சாரி வீட்டில் அவங்க வளர்க்குற ஆடுங்களை சோளத்தட்டை அந்த மாதிரி வெளி மேய்ச்சலில் வளர்க்குறது. இது எதையுமே வந்து கைத்தீவனம் போட்டு வளர்க்குற ஆடுங்களுக்கு கிடையாது. மேய்ச்சலுக்கு போகும், சாயந்தரம் நேரம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கில் ஊற வச்சு தண்ணி கொடுப்பாங்க. ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து 450 ரூபாய்க்கு இந்த வெரைட்டியெல்லாம் நாங்கள் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த சம்சாரிங்கள்ட்ட தான் நம்ம பணம் கொடுத்து செட்டில் பண்ணி அவங்கள்ட்ட தான் நம்ம விட்டு வச்சுருக்கோம். இது வந்து எடிட் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து தவறுதலாக வந்துருச்சு. இது ஒரு சகோதரருக்காக வாங்கி கொடுத்த இது வளர்க்குறதுக்காக வாங்கி கொடுத்தது. இது பக்ரீத் குரூப் வீடியோ எடிட் பண்ணும்போது வந்துருச்சு. சரி, அதை இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பக்ரீத் ஆடுகள் தேவைப்படுதோ கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மள்கிட்ட வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு திருப்தி இருக்கும். ஆடுங்களும் தரமாக இருக்கும், விலைவாசியும் நியாயமாக இருக்கும். அதே மாதிரி அந்த டெலிவரி டயத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ, நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாள் வரைக்கும் நாங்கள் வந்து ஆடுங்களை வந்து நாங்கள் பராமரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஏமாற்றத்தை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து சென்னையில் நம்ம புது பிரான்ச் போடுறோம். காயார், மாம்பாக்கம், வண்டலூர் எல்லாமே பக்கம். தாம்பரத்துக்காரவங்களுக்கு பக்கம். நீங்கள் சென்னையில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஆடுங்களை வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணணுன்னாலும் புக் பண்ணிக்கோங்க. நேரடியாக வாங்க. ஆடுங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே உங்களுக்கு புக் பண்ணி அதை வந்து உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பேர் போட்டு ஒரு டேக் போட்டுருவோம். நீங்கள் எப்போ உங்களுக்கு டெலிவரி வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த தேதியில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். இது வந்து நம்ம அதான் மதுரை பிரான்ச்சு, சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, அதே மாதிரி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம். அடுத்தடுத்த வருடங்களில் வந்து இதை அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தொடர்பு எண்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியாயமான விலையில் நல்ல குர்பானி கிடாய்களை கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நேர் வழியில் போகிறவங்களுக்கு, மனச்சாட்சியோட வியாபாரத்தை நடத்துகிறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் அதிகமாக கொடுங்க. அப்போ தான் அவங்க மென்மேலும் வந்து இதே மாதிரி வந்து சர்வீஸ் பண்ண முடியும். கறிக்கடையில் விற்கிற ஆடுகளோட விலையும் இதையும் நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. கறிக்கடையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் குளறுபடிகள் இருக்குது அப்படின்றது இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை பற்றி நம்ம விலாவாரியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.